நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வவல்லமையுள்ள தேவனே உம்மை நமஸ்கரிக்கிறோம். எங்கள் கைகளை யுத்தத்துக்கு எங்கள் விரல்களை போருக்கு படிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் தயாவரரும் எங்கள் கோட்டையும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் எங்களை விடுவிக்கிறவரும் நாங்கள் நம்பியிருக்கிறவரும் எங்கள் கேடகமும் எங்கள் ஜனங்களை எங்களுக்கு வசப்படுத்தி எங்கள் ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் மேல் எழும்புகிறவர்களை எங்கள் கீழ் மடங்கடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். மின்னல்களை அனுப்பி எங்கள் சத்துருக்களை கலங்கடிக்கிறவரும் அம்புகளை ஏது சத்துருக்களை சிதறடிக்கிற தேவருமாய் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து நாங்கள் மகிழும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவரே, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் அறிந்திருக்கின்றீர். ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர்,
நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னரே அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கலை அறிந்திருக்கிறவர். நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கலை அறிந்திருக்கிறவர். நான் படுத்தாலும், நான் அமர்ந்தாலும், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும், நான் எங்கிருந்தாலும், பூமியின் கடையாந்திரத்திலே போய் நின்றாலும் அங்கேயே வந்து உங்களுடைய கரம் என்னை தாங்கும். கர்த்தாவே, நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன். கர்த்தா, குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய அன்பை நாங்கள் யாரோடு ஒப்பிட முடியும்? அளவற்ற அன்பினால் நீர் எங்களை இழக்க தயாராக இல்லை ஆண்டவரே. எங்கள் எவ்வளவு ஒழுங்கற்றவர்களாக இருந்த நாளிலே நிறைவான ஒரு அன்பு வைத்து எங்களை குனிந்து தூக்கினீர் ஆண்டவரே. கீழே குனிந்து தூக்கினீர். எங்களை பெரியவர்கள் ஆக்கும்படிக்கு தான் குனிந்து தூக்கினீர். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் யாரை ஒப்பிடுவோம் ஆண்டவரே? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நாங்கள் வளர்கிறது உங்களுடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. அதிசயமாய் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமா நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமே. அந்த நாளிலே, தாயின் கருவில் இருந்த நாளிலே ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயரை எழுதி வைத்தீரே.
நாள் ஒன்று வரும், அந்த நாளிலே என் மகன் என்னை தேடுவான், என் மகள் என்னை தேடுவாள் என்று நம்பி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் எழுதி வைத்தீரேன். தேவரீர் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் என்னத்தை ஈடுகட்டணும்? எங்களுக்காக நீர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம். உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே சுவாமி எங்களை பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறேன். உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறேன். உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை அப்ப அழுக்கில்லாதபடி எங்கள் பாவங்கள் செக்க செவேர் என்று இருந்தவைகளை வெண்பஞ்சை போல் மாற்றிருக்கிறேன். மன்னாருடைய சௌக்காரத்தை போல புடமிடுகளுடைய நெருப்பை போல இருந்து எங்களை புடமிட்டு சுத்திகரித்து நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வைத்திருக்கிறேன். உடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்குள் இருக்கிற ஜீவனானது உமக்குள் எங்களை இணைத்திருக்கிறது. அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 7 மாதத்தில் எத்தனை பேர் இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். 7ஆம் மாதத்தை முடித்து 8ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் நல்லவர்கள் என்பதால எங்களை நீர் விட்டு வைக்கவில்லை, உங்களுடைய கிருபையினால் எங்களை விட்டு வைத்திருக்கிறீர். உங்களுடைய இரக்கத்தினால நீர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உங்களுடைய அன்பினால் எங்களை புடமிட்டு பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. இந்த 8ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் இருந்து 31 நாட்களும் தேவனுடைய திருக்கரம் ஒவ்வொரு மணி துளிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும், ஒவ்வொரு வாரங்களிலும், ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வலதுகரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பிரயோஜனமா இருக்கிறது எங்களுக்கு கற்றுத்தரட்டும். பொல்லாப்பு அணுகாமல் காத்து கொள்ளட்டும். தேவரீர் உமக்கு எங்களுக்கு உறவில் நிலை கொண்டு இருக்கட்டும். சத்துருக்களை எதிர்த்து இருக்க திராணி உள்ளவர்களாய் உங்களுடைய அபிஷேகம் எங்களை விடைக்கட்டட்டும். ஓ எருசலேமை, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எருசலேமின் மதில்களை நான் கட்டுவேன், துரத்துண்ட இஸ்ரவேலர்களை நான் கூட்டி சேர்ப்பேன். இருதை நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிறவரே, ஓ உம்முடைய காயம், உம்முடைய ரத்தம் எங்கள் காயங்களை கட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவனாய், ஓ நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவரும், அவரே பெரியவரும், உம்முடைய ஆண்டவரே பெரியவரும் மகத்துவம் உள்ளவருமா இருக்கிறேன். உம்முடைய ஆளுகைக்கு முடிவில்லை. உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமே. அந்த ராஜ்யபாரியம் எங்கள் மேல் இருக்கிறபடினா, தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். நீதியான நேரங்களிலே நீர் பொறுப்படுத்தப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய 8ஆம் மாதத்துல ஒரு ப்ராஃபட்டிக்கலா இந்த மெசேஜை நீங்க எடுத்துக்கணும். ஆமென். ப்ரொஃபஸி அப்படின் போது என்னன்னா, இருக்கிற சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும்போது கர்த்தர் யார் அனுப்புவாருன்னா தீர்க்கதரிசி அனுப்புவார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செஞ்சுவாரு? மாற்றிடுவார். ஏன்னா அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பேர்? என்ன? கர்த்தருடைய வாய்ன்னு பேர். அல்லேலூயா. தீர்க்கதரிசி தலையில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஆமென் ஆமென். சுவிசேஷகன் என்ன எதுக்கு இருக்கா அடையாளமா? சுவிசேஷகன் பாதம், சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் அப்படின்னும் இந்த கை தான். அவன் கர்த்தருடைய கை அணைக்கிறது, ஆறுதல் படுத்துறது, தேற்றுறது, சத்தியம் சொல்லிக் கொடுக்கறது. இந்த தீர்க்கதரிசி இந்த தலையிலேயே ஒரு வாயா வச்சுக்கிறாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை நீங்க அப்படியே நம்புங்க, உங்க வாழ்க்கையை அது மாற்றும். ஆமென் சொல்லுங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்துல 92ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து யாராவது வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். இப்போ இந்த நீங்க வாசிக்கிற பொழுது அது என்ன சென்டென்ஸ் டென்ஸ்ல வருது சொல்லுங்க. இன்னொரு தடவை வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். உயர்த்துவீர். அது எப்படி பிரசன்ட் டென்ஸ்? இனிமே உங்களை உயர்த்த போறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே நீங்க உயர்ந்து தான் இருக்கிறீங்க. ஆமென். அந்த வேத வசனம் அங்க எழுதப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டுல வருது. ஆனா புதிய ஏற்பாட்டுல உயர்த்து தான் வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் உள்ளதான் இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? நீங்களே தேவன் தங்கும் ஆலயம்னு சொல்றோம் பாருங்க. அப்பனா என்னன்னா, அந்த உயர்த்துவீருங்கிறது உயர்ந்துதான் இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா உயர்ந்தவர் உங்களுக்குள்ள இருக்கிற அப்படின்னா உயர்ந்துதான் இருக்கிறீங்க நீங்க. ஆனா இங்க தாவீது
அதை குறித்து தேவனிடத்துல சொல்ற ஒரு வார்த்தை. கர்த்தாவே என்ன என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இப்ப இந்த காண்டாமிருகங்கிறத குறித்து நமக்கு சொல்லணும். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல என்ன இருக்குன்னா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நல்லா சொல்லுங்க, பண்ண. அப்ப அது என்ன அதுல இருக்கு? பண்ண பிரசன்ட் கண்டினியூஸ். நான் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால நான் என்ன செய்ய போறேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப கவனிக்கணும், இந்த கொம்புக்கும் அபிஷேகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த கொம்புக்கும் அபிஷேகத்துக்கும், கொம்புக்கும் அபிஷேகத்துக்கும் சொல்லுங்க எல்லாரும். கொம்புக்கும் அபிஷேகம். இந்த கொம்புங்கிறது எங்க இருக்குது? தலைக்கு மேல ஒரு முடி இருக்கு, முடிக்கு மேல அதுக்கு மேல வளருது இல்ல இந்த கொம்புங்கிறது. நீ என்ன பெரிய கொம்பா அப்படின்றாங்க பாத்தீங்களா? கொம்பு. இந்த கொம்பும் இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு. ஆமென் சொல்லுங்க. இந்த கொம்பு அப்படின்னும் பொழுது என்னன்னா, இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒன்று. ஆனிமல்ஸ்க்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா மாடுக்கு இருக்கு, ஆடுக்கு இருக்கு, அப்புறம் இதுக்கெல்லாம் இருக்கு. நிறைய ஆனிமல்ஸ்க்கு கொம்பு இருக்கிறது எதுக்காக இருக்குது? ப்ரொடெக்ஷனுக்கு இருக்குது, முட்டி தள்ளுறதுக்கு இருக்கு. சத்துருக்களை நீ முட்டி தள்ளுவாய்ன்னு இருக்கு. சத்துருக்களை நீ என்ன செய்வாய்? நீ முட்டி தள்ளுவாய்னா எதை வச்சு? உனக்கு கொம்பா தெரியல, ஆனா கொம்பு முளைச்சிருக்குது உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த தலைக்கு மேல ஒரு கொம்பு இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கொம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அபிஷேகம் தான் அந்த கொம்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகம் தான் அந்த கொம்பு. அதனால அந்த அபிஷேகம் இருக்கிறதுனாலதான் அந்த கொம்பால நீங்க என்ன செய்ய முடியும்? சத்துருக்களை முட்டி தள்ள முடியும். அப்படி அபிஷேகத்தினால நான் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ண படுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் புது 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 அபிஷேகத்தினால நான் அபிஷேகம் பண்ணப்படுறேன். இந்த 8ஆம் மாதத்துக்கு 8ங்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நியூ பிகினிங்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? 8ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நியூ பிகினிங். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் மறைஞ்சிருந்த காரியங்களை புதுசா துவங்க போறாரு. அதுவும் புதுசா புதுசா சொல்லுங்க. புதுசான்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே இருக்கும். எல்லாம் இருந்தாலும் புதுசா போய் வாங்குறது புதுசா. ஆமென். அந்த புதுசா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அந்த புது எண்ணெயினால உங்களை அபிஷேகம் பண்ணப்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை புதுசா செய்ய போறாரு. ஆமென். அப்ப இந்த அபிஷேகத்துக்கும் இந்த கொம்புக்கும், இந்த அபிஷேகத்துக்கு இந்த கொம்புக்கு ஒரு அலைன்மெண்ட் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. ஆமென். நீங்க பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 12, 13 எல்லாம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, யாராவது எடுத்து வாசிக்கலாம், இல்லைன்னா நான் இதனுடைய சம்பவத்தை நான் சொல்றேன், அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி வரார். சாமுவேல்னு யார் வரா? ஒரு தீர்க்கதரிசி வரார். அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு சமானம். இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த ரோடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த டிராஃபிக் இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒரு அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க? கட்சிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இருப்பாங்க? ஆபீசர்ஸ் எப்படி இருப்பாங்க? அந்த ரோடு, வீடு, அந்த எல்லா டிராவல் பண்ற இடம் எல்லாமே எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி அதை காட்டிலும் பெரிய ஒரு ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்கக்கூடியவங்க தான் அந்த ப்ராஃபெட்ஸ். பழைய ஏற்பாட்டுலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா சாமுவேல் ப்ராஃபெட், எலைஜா ப்ராஃபெட், எலிசா ப்ராஃபெட் பிராண்ட் குத்தி வச்சுக்கிறாரு ஆண்டவர். ஆபிரகாம் ஆண்டவர் நீ ஒரு தீர்க்கதரிசின்றாரு. ஆமென். தீர்க்கதரிசினா யாரு நீங்க நினைக்கிறீங்க? ஜெபிக்கிறவன் அர்த்தம். ஆமென். தேவனிடத்துல பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. அப்ப அதிக நேரம் தேவரோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்ற நாள் என்ன பேரா இருக்கு? தீர்க்கதரிசி. அப்ப இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு மேலான ஒரு அதிகாரத்துல இருக்கிறவரு அன்னைக்கு யார் வீட்டுக்கு வர்றாரு? ஜெஸ்ஸி வீட்டுக்கு வர்றாரு. ஜெஸ்ஸி வீட்டுக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்துல சொல்ற? நீ ஒரு கொம்பை, என்னத்த ஒரு கொம்பை இருக்கா, அப்படி ஒரு கொம்பை நீ என்ன செஞ்சுக்க? எண்ணெய்னால நிரப்பிக்கிட்டு கொம்பு சொல்லுங்க. அந்த பாருங்க, இந்த கொம்புக்கும் அபிஷேகத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த கொம்புங்கிறது எக்ஸ்டர்னலா வெளியில மேல வளரக்கூடிய ஒன்றா இருந்தாலும் கூட அந்த நாள்ல அபிஷேகம் பண்றதுக்காக அந்த எண்ணெயில எதை நிரப்புவாங்களா? ஒரு கொம்பு எடுத்து. கொம்புன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நிஜமாவே நம்ம மேல நிஜமா ஆவிக்குரிய கொம்பு முளைச்சிருக்குது. ஆமென். இந்த பழைய ஏற்பாட்டுல கொம்புன்னா சில இந்த ஊதுறாங்க பாத்தீங்களா? வர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அது என்னது? கொம்பு. உள்ள இருக்கிறதெல்லாம் குடைஞ்சிட்டு அதுல ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி
அப்ப அது மாதிரி குடைஞ்சு அதுல என்ன ஊத்திட்டு வருவாங்க? ஆயில். அதை எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்தும் போது அது அப்படியே அபிஷேகம் வழியும். அதனாலதான் அந்த அபிஷேகம்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அது இதுல இருந்து வந்த வார்த்தை தான் அது. அபிஷேகம்னா ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல, வழிஞ்சு ஓடுறது. அந்த தலையிலிருந்து பாருங்க 133ஆம் சங்கீதத்துல கூட இருக்குது பாருங்க. ஆரோனுடைய சிரசில் இருந்து அப்படியே தலையிலிருந்து வழிது. சிரசுனா என்ன? தலை. தலையிலிருந்து எங்க வழிதான்? இந்த தலையில நிக்கல, அவன் தாடிக்கு வழிதான். தாடின்னு அந்த முகம் முழுக்க வழிஞ்சி அவனுடைய உடம்புகள் எல்லாம் வழியுதாமா. அப்ப இந்த அபிஷேகங்கிறது ஒரு இடத்துல இருக்காது, ஃபுல்லா அது வழிஞ்சு வழிஞ்சு ஓடி திருப்பி அவன்கிட்ட ஓடும். ஆமென். அப்படிப்பட்டது இந்த அபிஷேகங்கிறது. அப்ப அந்த கொம்பை அப்படின்னும் போது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அபிஷேகத்துக்கும் கொம்புக்கும் ரொம்ப ஆவியானவர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதனாலதான் அந்த நாள்ல இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு அப்படின்றது, இந்த கொம்பை வந்து தைல குப்பினால் அந்த தைலத்தை ஊற்றி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ இந்த தாவீதை அனாயிண்ட் பண்ணும் பொழுது ப்ராஃபட் காட் என்ன சொல்றாருன்னா, இவனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம்லாம். அடுத்த விட சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. டான்னு வரணும், அங்கதான் ஹைலைட். இவனை யாராவது சொல்லுங்க. எனக்காக அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். இவனை யாருக்காக? எனக்காகன்றார் காடு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவனா எதுக்காகன்னா உங்களுக்காக இல்ல, கர்த்தருக்காக. கர்த்தருக்காக இருக்கும் பொழுது நீங்க இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் வெற்றி மட்டும் தான் கண்டுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்க மைண்ட இந்த அபிஷேகத்தை எதுல ஊத்துறாங்க பாருங்க. கையிலையா, காலிலையா? தலையில. தலைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கொம்பு முளைக்கிற இடமும் எது? தலை. அபிஷேகம் பண்ற இடமும் எது? தலை. அப்ப தலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தலையில ஊத்த வைக்கிறாரு? ஏன் தலை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது கூட என்ன, அது தலைதான் ஃபர்ஸ்ட் வரணும்ல. உன் தலை என்ன பண்ணிருக்கு? உயர்த்தப்படுற. நீ தலையா இருப்பாய், நீ மேலா இருப்பாய்ன்னு சொல்றாரு பாருங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். தலை அப்படின்னா என்னன்னா, இப்படி இருந்தா என்னது? ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்படி போறீங்க, அது தலை குனிவு. தலை குனிவுக்காக அபிஷேகம் பண்ணப்படுறது இல்ல. இவனை எனக்காக அபிஷேகம் பண்ண ஒரு சாதாரண ஆடுகள் மத்தியில இருந்தவனை அந்த தைல குப்பியில அந்த கொம்பில நிரப்பி அவன் மேல அபிஷேகம் பண்ண உடனே அவன் என்ன ஆயிடுறான்? 46 வருஷம் ஒரே ராஜா. ராஜ்யபாரியம் பண்றாரு. எத்தனை வருஷம்? 46 இயர்ஸ். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களை சொல்றாரு, உன் தலையை உயர்த்த போறேங்கிறார், உன் தலையை நான் மேன்மைப்படுத்த போறேங்கிறார், நீ தலையா இருக்க போறேங்கிறார். எப்படி இருக்க போற? கொம்புன்றது நிறைய, இப்ப நான் சொன்ன ஆடுக்கு இருக்கு, மாடுக்கு இருக்கு, ஈவன் எதுக்கெல்லாம் இருக்கு. இது எதோட ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ரைனோசரஸ்னா காண்டாமிருகம். இதெல்லாம் நம்ம நேரம் இங்க பார்க்க முடியாது, இது ஒரு வைல்ட் அனிமல். இது நீங்க வேணா ரைனோசரஸ் பீட்டில்னு பார்த்துருக்கீங்களா? ரைனோசரஸ் பீட்டில்னா என்னது? வண்டு. இந்த ரைனோசரஸ் பீட்டில்ன்றது அந்த வண்டுடைய தலையில இந்த காண்டாமிருகம் இருக்கு, அதோட தலை, கை, காலு, அதை தாண்டி ஹோல் பாடியில எது ப்ராமினெண்டா தெரியும்னா, எது ப்ராமினெண்டா என்ன பெருசா தெரியும்னா அது கொம்பு தான் தெரியும். இந்த ஹோல் பாடியில இருக்கிற ஆர்கன்ஸை விட இந்த ஹோல் பாடியோட எது பெருசா தெரியும்? கொம்பு தான் பெருசா தெரியும். நீங்க வேணா யூடியூப்ல போயிட்டு ரைனோசரஸை போட்டு பாருங்க. இந்த ரைனோசரஸ் பீட்டில் அப்படிங்கிறது டெலிஃபோன் ஒயரே கட் பண்ணி விட்டுரும். நான் அந்த எட்டமாலஜி படிக்கும்போது பூச்சியல் படிச்சிருக்கேன் நான். அந்த டெலிஃபோன் ஒயரை கூட அது என்ன பண்ணிடும்? கட் பண்ணி விட்டுருவது. அவ்வளோ. அதுக்கு அந்த பீட்டில் ஏதாவது ஒரு பூச்சி போய் பண்ணுமா? பூச்சின்னா தான் அந்த இன்செக்டால தான் அது வருது அது. ஆனால் அந்த ரைனோசரஸ் அப்படிங்கிற ஒரு பீட்டிலுக்கு என்ன இருக்குன்னா, அது அந்த கொம்பு மாதிரி அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அந்த கொம்புல என்ன இருக்குது சொல்லுங்க? அந்த கொம்புல என்ன இருக்கு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். என்னாகமத்துல 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க டக்குன்னு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாத்தீங்களா? அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பலன் உண்டுன்னு எழுதல. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கெல்லாம் விடுதலை உண்டு. ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு? அவர்கள் பலனடைவார்கள் இருக்கு.
ஆவியானவர் இருக்கும்போது என்ன அடைவார்கள்? பலன் அடைவார். அந்த பலத்தை ஆண்டவர் எதோட ஒப்பிடுறாரு பாருங்க? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த இப்ப சிங்கத்துக்கு ஒத்த பலன்னு சொல்லலாம். இந்த பலமா இது அனிமல் இருக்கு பாத்தீங்களா? இந்த சிங்கம், புலி, கரடி, அப்புறம் இந்த யானை எடுத்துக்கோங்க. யானை எவ்வளவு பெருசா இருக்கு இல்ல? அந்த ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு பெரிய குவாலிட்டி இருந்தா கூட பலம்ன்றது எதுல இருக்கு? கொம்புல இருக்கு. எந்த அனிமல்ல இருக்குது? காண்டாமிருகத்துல இருக்கு. சிங்கத்தை விட பலன் எதுல இருக்கு? காண்டாமிருகத்துல இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா சிங்கத்துக்கு அப்ப என்னதான் இருக்கு? நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் இருக்கு. சிங்கத்துக்கு என்ன இருக்கு? தைரியத்துக்கு என்ன வருது? கர்ஜிக்கிறது. கர்ஜிக்கிறதுன்னா என்னது? வசனத்தை கர்ஜிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கர்ஜிக்க அந்த என்ன வசனத்தை நீங்க வாயினால கர்ஜிக்கிறீங்களோ அந்த வசனம் அப்படியே பழிக்கும். இந்த சிங்கம் என்ன பண்ணும்? அனிமல்ஸை கொன்று தின்றதுக்கு கர்ஜிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுலாம் இந்த கர்ஜிக்கிற சத்தம் கெடுதும் இங்கிருந்து அங்க விடும், அங்கிருந்து இங்க விடும். ஒரு காமா இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டம் நடையா இருக்கும். அந்த ஓட்டத்தை பார்த்துருது. புரியுதுங்களா? அப்போ பலன் இல்லை அதுக்கு பலன் இல்லை, அதுக்கு ஒரு தைரியம். என்னோட பெருசு யாரும் கிடையாதுங்கிற ஒரு அந்த குவாலிட்டி நமக்கு வேணும் தான். ஆமென். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இந்த 8ஆம் மாதத்துல உங்க கொம்பை ஒரு காண்டாமிருகம், உனக்கு ஒரு கொம்பு இருக்குதுதான். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தாவியானவர் உனக்கு இருக்கிறாரு, அதனால உனக்கு ஒரு கொம்பு இருக்கான அந்த கொம்பை பத்தி இன்னைக்கு சொல்றாரு. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடைய கொம்பு. ஆமென். காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவன் என்ன அர்த்தம்னா, எல்லாத்த விட அந்த கொம்பு தான் பெருசா தெரியுற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறாருன்னு தெரிய வைக்க போறார். கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார். இந்த குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்க தேவனுடைய சந்ததி, இவங்க தேவனுடைய சந்தானம், இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி, அப்படிங்கிற ஒரு பலத்துல, அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ப்ராமினென்ட்டா வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமென். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள்ல நீங்க நினைச்சுக்கணும், கர்த்தர் இந்த வாக்கு பண்ணிருக்கிறாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்குது. ஆமென். பாருங்க, நீங்க வாசிக்கலாம் சங்கீதம் 75 கடைசி வசனம் எடுத்து வாசிக்கலாம் சீக்கிரமா. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். பாத்தீங்களா? நீங்க ஒரு நீதிமான், உங்களுக்கு காண்டாமிருகம் போல ஒரு கொம்பு இருக்குன்னா அது எப்படி இருக்க கூடாது? எப்படி இருக்காது? அது எப்படி இருக்காது? குனிஞ்சிருக்காது, உயர்ந்திருக்கும், அப்படி நிமிர்ந்திருக்கும், பலனா இருக்கும். ஆமென். அப்போ அந்த நீதிமானுடைய கொம்பு என்ன செய்யுமா? உயர்ந்துதான் இருக்குங்கிறாரு. துன்மார்க்கரின் கொம்புகள் வெட்டப்படும். அடுத்து கீழே இருக்கு. துன்மார்க்கருடைய கொம்பு என்ன செய்யும்? அவனுக்கு கொம்பு பின்னாடி இருக்கு. பாத்தீங்களா? துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். பாருங்க, நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். நீதான் அந்த நீதிமான், நீங்க தான் அந்த நீதிமான். அந்த கொம்பு எப்படி இருக்கு? காண்டாமிருகத்துக்கு எல்லா ஆர்கன்ஸோட, அதோட கண்ணு, அப்படியே கை, கால் எல்லாத்தோட அந்த கொம்பு தான் பெருசா தெரியும். அது மாதிரி கர்த்தர் உங்களுடைய உயர்வை இந்த நாள்ல பெருசா. சங்கீதம் 89 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், கர்த்தர் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹalleluya. உங்க கொம்பு யாரால உயருமா? கர்த்தர் சொல்றாரு பாருங்க. என் நாமத்தினால இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலா, என் நாமத்தினால உன் கொம்பை நான் உயர்த்துவேன். ஏற்கனவே உனக்கு காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் இருக்கு, உனக்கு கொம்பு இருக்கு. ஆனா இந்த நாள்ல உனக்கு நான் சொல்றேன், என் நாமத்தினால. அதுக்கு முன்னாடி இருக்கு என் தயவினால் உன் கொம்பு உயரும். இந்த 89 இருக்கு, என் தயவினால், என் தயவினால் உன் கொம்பு உயரும், என் நாமத்தினால் உன் கொம்பு உயரும்னு சொல்றாரு. 148ஆம் சங்கீதத்துல கடைசி 2 வசனத்துல நீங்க எடுக்க வேண்டாம். தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கொண்டாட்டமான ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. எடுத்துட்டீங்களா? அது எடுத்து வாசிங்க சத்தமா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். பாருங்க, பரிசுத்தவான்கள் யாவருக்கும். நீங்க அந்த பரிசுத்தவாட்டி, நீங்க அந்த பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், யாவருக்கும், யாவருக்கும் தம்மை சேர்த்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக. என்ன இந்த கொம்பு என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன கொடுக்குமா? கொண்டாட்டத்தை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. கொண்டாட்டமான ஒரு கொம்பை கர்த்தர் என்ன செய்வாரா? தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த கொம்பை கர்த்தர் இன்னைக்கு உயர்த்துறேன்னு சொல்றாரு. அந்த கொம்பு எப்படிப்பட்ட கொம்பு? அது பயங்கர பலத்தினால கிடைச்சது. அந்த பலம்னும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஆவியானவர் தான் அந்த பலம். ஆமென். ஏன்னா ஆவியாருடைய பலம் எப்படிப்பட்ட பலம்? மதர் மேரி மேல ஆவியானவர் இறங்கினார் பாருங்க.
உடனே அந்த பரிசுத்தமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது. இயேசு கிறிஸ்து குழந்தையை பிறந்தார், பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார், அவ்வளவுதான். அப்போ இந்த கொம்பு உங்களுக்கு உயரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா அந்த அபிஷேகம் கூடும்னு அர்த்தம். அந்த அபிஷேகத்துல தான் இந்த தலையை நிமிர்றதுக்கான அந்த அபிஷேகத்துல தான் அந்த பவர் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அனாயிண்டிங். ஆமென். அனாயிண்டிங்ல இருந்து வந்த வேர்ட் தான் ஆயின்மென்ட். ஆயின்மென்ட் இப்படி இது பண்ணா இப்படி தடவுனா அது என்ன செய்யும்? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த அனாயிண்டிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு ஆயில். ஆயில ஊத்துனா அது என்ன செய்யும்? எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி இந்த அபிஷேகம் உங்க மேல கர்த்தர் ஊற்றும் பொழுது அது அப்படியே உங்களிடத்திலிருந்தும் உங்க குடும்பத்தினரிடத்திலிருந்தும் உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எல்லார்கிட்டையும், நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கேயும் ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த அபிஷேகமே உங்களை கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அபிஷேகம் அப்படி இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகம் அப்படின்றது என்னன்னா ஆவியானவருடைய பலம். அபிஷேகம் என்னங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு. நீங்க எல்லார்கிட்டையும் சுவிசேஷம் நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்? அந்த அபிஷேகம் பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ 1 சாமுவேல் 16:12-13 நீங்க பாத்தீங்கன்னா, இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணிட்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. அன்று முதல் ஆவியானவர் அவனில் தங்கி இருந்தார். ஹலோ, அனாட்டி உள்ளவங்களோட பரிசுத்த ஆவியானவர் தங்கியே இருப்பார். சொல்லுங்க பக்கத்துல. இதெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க மேல ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்கன்னா உங்களோடயே தங்கி இருப்பார். ஆமென். இருக்காப்பா? தங்கி அன்று முதல் என்று முதல் அந்த அபிஷேகத்தை ப்ராஃபட் சாமுவேல் கொண்டு ஊத்துன அன்றையிலிருந்து, ஹல்லேலூயா, விரட்டி சவுல் இவனை கில் பண்ண தாவீத ஜெயிக்கவே முடியல. அப்சலோம் இவனை விரட்டுறான், ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா. எல்லா எதிர்த்திருக்கிற யாராலதான் கிடையாது தாவீதுக்கு பிரச்சனை, எல்லாராலையும் பிரச்சனை. ஆனா அத்தனையிலையும் ஜெயிச்சார். இருதயத்துக்கு ஏற்றவனு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தர் அவங்கள ஜெயிக்கிறவங்களா தான் வைப்பார், தலையை உயர்த்துறவங்களா தான் வைப்பார், நிமிர பண்ணுவார். அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் தங்கி இருக்கிற தரித்திரருக்கு அப்ப சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இல்லையான்னு. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வெளியில அடையாளமாலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா தெரியும் பாம்பின் கால் பாம்பரி. பீட்டர் என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு, அந்த வேலைக்காரி இவரை கண்டுபிடிச்சிட்டாலே, நீ பேசுறத பார்த்தா நீ அவனோட ஜீசஸோட இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய காரியங்கள்லாம் தனியா தெரியும். ஏன் தெரியுமா? அவர் அன்றையிலிருந்து தங்கே இருப்பார். அன்றையிலிருந்து தங்கிறதுனால தான் தாவீது 46 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாரு. ஒரு சாதாரண சின்ன பையன் கோலியாத்தை வீழ்த்துறாரு, ஒரு சாதாரணமான பெலிஸ்தர்களை வீழ்த்துறாரு, பாகால் பிராசிம் அந்த எல்லைக்கு பேரிடுறாரு. பெரிய சின்ன வயசுல பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. தன்னை திடப்படுத்த யாருமே இல்லாத நேரத்துல கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்றாரு. இதெல்லாம் எப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அபிஷேகத்தினால அந்த கொம்புல கொண்டு போய் ஊற்றுற உடனே அவன் மேல இருந்து அப்படியே அங்கில அப்படியே அவன் ஃபுல்லா நிரம்பிடுச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, உன் கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துறாருன்னா அந்த கொம்புக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உன்னுடைய தாடியிலிருந்து, உன் தலையிலிருந்து, உன் சிரசுல இருந்து, உன் உடம்புல இருந்து அப்படியே வழிஞ்சு ஓடும். அது வழிஞ்சு ஓட உன்னுடைய எத்தனை எனிமீஸ் வந்தாலும், எவ்வளவு அட்வர்சரிஸ், எவ்வளவு எதிராளிகளின் சீற்றங்கள் மதிலை மோதி அடிக்கத்தக்க வெள்ளமாய் வந்தாலும் உனக்கு ஒரு பலனா இருப்பார். நீ ஜெயிப்பாய். நீரே தாவீதுக்கு ஜெயத்தை தந்து அவனுடைய எல்லா எதிராளிகளுக்கும் பட்டயத்தில் தப்பி வைக்கிறவராய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுது.
ஆமென் சொல்லுங்க. கொண்டாட்டமான ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவன், உன் மீதிலோ என் கிரீடம் பூக்குங்கிற இந்த வசனத்தெல்லாம் அப்படியே உங்களுக்குன்னே நீங்க நினைச்சு, இது உங்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆமென். இது ப்ரொஃபஸி. ப்ரொஃபஸி will not என்னது ஃபெயிலியர் ஆகாது. எப்ப தெரியுமா? நீங்க விசுவாசிச்சு அதை ஆமென் எடுத்துக்கணும். அவருக்குள் நீங்க இருக்கிறபடினால அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று இருக்கிறது. அப்ப எனக்கு கொண்டாட்டமா ஒரு கொம்பு முளைக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுறேன். இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டா நீங்க நினைக்கணும், நீங்க எந்த இடத்துலயுமே தாறுமாறா ரொம்ப பிராக்டிக்கலா நான் சொல்றேங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறவங்களாம் வருவாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறவங்க வருவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு, என் தலை உயர்ந்தே இருக்கும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கும். அதை கோத்ரூ பண்ணுவீங்க. அது அங்க நீங்க பிரசன்ட் தான் இருப்பீங்களே தவிர அது உங்களால கிடைச்ச வெற்றி இல்ல, உங்க மேல இருக்கிற அந்த கிரீடத்தால கிடைச்ச வெற்றி, உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினால கிடைச்ச வெற்றி. இயேசு கிறிஸ்து மேல அந்த அபிஷேகம் இருந்ததுனாலதான் ப்ராஃபட் எழுதுறாரு. யாரு? ஏசாயா எழுதுறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம், குருடருடைய கண்கள். கண்ணுனா கண்ணு பார்வை தெரியுது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நீங்க விலக்கி காமிச்சிடலாம். இவங்க ரொம்ப டிசீவிங்ல இருக்கிறாங்கன்னு நீங்க சின்ன பிள்ளையா இருப்பீங்க. ஆனா நீங்க சொல்லலாம், இவங்க வந்து ஆவியில இவங்க சரியா பகுத்தறியல, இவங்க தவறான பாதைக்கு போறாங்கன்னு உங்களால சொல்ல முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு சம்திங் குட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நீங்க போய் சொல்லுவீங்க. ஒரு பப்ளிங் கேரக்டரா இருப்பீங்க. நீங்க வந்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். ஏன்னா ஒரு ஜெயம் வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு தோல்வியிலிருந்து ஒரு வெற்றியை கண்டுட்டீங்க, என்ன இருக்கும்? இயற்கையில சாதகம் இல்லை, ஆனா அங்க உங்களுக்கு மட்டும் ஒரு வெற்றி நடக்குது, அங்க என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். அதுக்குதான் சொல்ற, கொண்டாட்டமான ஒரு கொம்பை உழைக்க பண்ணுவேன். அது ஒரு கொண்டாட்டமான ஒரு கொம்பு. அல்லேலூயா. உன் சத்துருக்களை வெட்கப்படுத்துகிற ஒரு கொம்பு இது. அல்லேலூயா. உன் தலையை உயர்த்துகிற கர்த்தருடைய கொம்பு இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஐசாயா 61 எடுத்து நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1ல இருந்து. தரித்திரருக்கு சுவிசேஷம் மட்டும் இல்ல, கட்டுண்டவர்களுக்கு கட்டுகளை நீங்க அறுப்பீங்களா? ஆமென். இதெல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க செய்றீங்களா? ஹலோ, செய்யணும். ஒண்ணுமே இல்ல, அறுக்கிறதுனா ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு போய் இருக்கிறது இல்ல, ரொம்ப சிம்பிள். நீங்க போய் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசும்போதே உங்க கொம்புல இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்க தலையில இருந்து உங்க வாய் வழிய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சாட்சிகள் எனக்கு நினைவு வருது. கர்த்தர் அப்படி உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, ஐசாயா 45 சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின யாருக்கு முன்பாக? கோரேசுக்கு முன்பாக. வாசல்கள் பூட்டப்படாது இருக்க அவர் என்னது, அவன் இடைக்கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொல்கிறதாவது, இதோ நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலாலும் செவையாக்குவேன், நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்ப்புகளை முறிப்பேன். அபிஷேகம் வந்துச்சுன்னா வெண்கலத்தெல்லாம் நீங்க இடிச்சீங்கன்னா உங்க கைதான் வலிக்கும். இரும்பெல்லாம் நீங்க பிடிச்சி இது பண்ண முடியுமா சொல்லுங்க? இரும்பு கறிக்கணும் இல்ல, இரும்பு நீங்க போய் லேசா இது பண்ண முடியும். இரும்புல நீங்க விளையாட முடியுமா? இரும்புல நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு வஞ்சில தொடுற மாதிரி இந்த இரும்பை தொட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதுல வேலை செய்யறவங்க கைகள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. அவ என்ன அர்த்தம்? இரும்பு மாதிரி இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பூட்டி கிடக்குது, அதை திறக்க முடியல, கர்த்தர் அதை ஒட்டச்சு உனக்கு வழி திறப்பார். திறந்தா இருப்பாருங்க. வீட்டிற்கு அவன் 3ஆம் காவல், 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் பூட்டப்பட்டிருக்கு. பூட்டியே இருக்குது, ஆனா ஒரு வெளில வந்துட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இந்த அபிஷேகம் தான் அதை செய்துன்றேன். அல்லேலூயா. அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் எப்படி வந்திருக்குன்னா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களை உயர்த்துவேன்னு சொல்லும் போதே அந்த காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து வழிந்து உங்க மேல அந்த ஆயில் ஊற்றப்பட்டுடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, இந்த அபிஷேகத்தை வச்சு நீ என்ன பண்ற? இந்த அபிஷேகம் உண்மையில தானே இருக்கு. தோல்வியான சூழ்நிலைகளை நீ என்ன செய்யணும்? யார் அந்த அபிஷேகத்தை கொடுத்து? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்க உண்டு அங்கு ஆவியானவர் என்ன செய்வார்? அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? நுகத்தை என்னது? நுகம்னா என்னது? சுமை இந்த தோல்ல இந்த கழுத்துக்கிட்ட போட்டு, இந்த கழுத்து இடையில போட்டு இந்த 2 பக்கம் போட்டு அழுத்துறது தான் நுகம். அவங்க நல்லா நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த கழுத்துல ஒரு சுமை தான் இந்த மாடு என்ன செய்யும்? அப்படியே போக, அதால சுமக்க முடியாம இழுத்துட்டு போகும். அப்ப இப்படி செய்யும் போது இந்த நுகம் இருக்கும்போது இந்த தலை என்ன செய்யாது? நிமிர முடியாது. ஆண்டு சொல்ல, இந்த அபிஷேகம் நுகத்தை முறிச்சிச்சுன்னா அந்த தலை என்ன செய்யும்? கழுத்துல இருந்த தலை நேரம் எப்படி பார்ப்பாங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு ஊற்றுறேன்.
புதுசா இன்னைக்கு புது எண்ணெய்னால ஊற்ற புது எண்ணெய்னால நான் அந்த வசனம் ஒரு 92:10 பிரசன்ட் கண்டினியூஸ், இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு ஒரு நாள் வரும்போது அன்றைக்கு புதுசா இருக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் புது கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க எல்லாரும். ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது, இப்போ ஒரு முக்கியமா ஆவிக்குரிய வட்டத்துல இந்த அபிஷேகத்தை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். இந்த அபிஷேகம் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னேன், ஜெயிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ ஜெயிக்க முடியுங்கிறது அதெல்லாம் இருந்து பார்த்தா தெரியும். நீங்க சொல்லலாம் நிச்சயமா ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்கிறவர்களா தான் இருக்கிறீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவன் அவன் சகலத்தையும் சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு ஜெயத்தை தந்து. ஹலோ, காட் சொல்ற பிறகு தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு என்ன தருவாரா? ஜெயத்தை தந்து. இந்த பாருங்க, அபிஷேகத்தோட என்னெல்லாம் இருக்கு பாருங்க. தாவீது அபிஷேகம் பண்ணது அவன் ஜெயிக்கிறான் பாருங்க, மேற்கொள்றான் பாருங்க. இப்போ பிராக்டிகல் லைஃப்க்கு வருவோம். நீங்க ஜெயிப்பீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்க பறந்துருக்கிறீங்க. சரி, ஒரு டெஸ்டிங் டைம் வந்தா தான் ஜெயிக்கிறது தோல்வி தெரியும். ஒரு டெஸ்ட் இல்லாம பிள்ளைங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஒரு எக்ஸாம் எழுதினாதான் அதுல நான் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்டிங் டைம் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டிங் டைமும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப்படின்னு என்னது? அது பிளாக் பண்ணாது உங்களை. பிளாக்கிங் ஸ்டோன் கிடையாது. ஸ்டெப்பிங் ஸ்டோன்னா ஒரு படிக்கல். மாடிப்படி ஏறுறதுக்கு ஒரு படி இல்லைன்னா நீங்க ஏற முடியுமா? அதே மாதிரி. ஆமென். இப்போ இயற்கை தளத்துல நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு ஐடென்டிட்டி மற்றவங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு பார்த்து. ஆமென். அது எப்படி? கர்த்தர் இப்போ உங்களை அபிஷேகம் பண்றாரு, எல்லாம் கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரி போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய கூட்டங்கள்ல கையை தட்டுவாங்க, எந்திரிப்பாங்க, கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பும்னு சொல்லுவாங்க. தப்பு சொல்லலை அதெல்லாம். நான் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளான மனுஷன்ல ஒரு சோம்பேறித்தனங்கள், என்ன ஒரு சில காரியத்துல இருந்த சோர்வுகள், பயங்கள், இவ்வளவு நாள் இப்படி போய் இருந்துட்டோமே, இனிமே உற்சாகமா இருக்கணும், உற்சாக கேடு விளைக்கக்கூடிய காரியங்கள்லாம் அப்படியே உங்களை அழுத்திட்டு இருந்த அப்ரெஷன், டிப்ரெஷன், அப்புறம் அது கன்ஃபியூஷன், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் போது கொஞ்ச நேரம் அன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த ஆவியில நிரம்பும் பொழுது, கரங்களை தட்டும் பொழுது, ஒரு பாடல் மூலமா, ஒரு அபிஷேக கூட்டத்தின் மூலமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியமா கிடைக்காது, உண்மை, அதில் மாற்றமே கிடையாது. ஆனா இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன பிற்பாடு தாவீதின் மேல அவர் என்றென்றைக்கும் எப்படி இருந்தாரு? தங்கியிருந்தார். என்றென்றைக்கும் தங்கியிருந்து. இப்போ ஒரு ஹச்ஓடிட்ட நீங்க நிக்கணும், அந்நிய பாஷைகிட்ட பேசி நிக்க முடியுமா? ஹலோ, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஹச்ஓடிட்ட நிக்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? இப்போ பாருங்க, என்றென்றைக்கு தங்கியிருக்கும்படி இருக்கிறாருன்னு உங்களுக்கு இங்க தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அங்க போய் நின்னுட்டே மனசுல இப்படி பேசிட்டே இருப்பீங்க, ஆண்டவரோட இருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல அபிஷேகம் இருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல தண்டிக்கப்படத்தக்கதா இருந்தால் கூட அந்த இடத்துல கர்த்தர் அதை மாற்றி போடுவார். உங்களை நல்லா கேளுங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஓன்னு அழுது புலம்ப மாட்டீங்க அடுத்தவங்க முன்னாடி. ஆமென். இல்ல உங்களை ஹர்ட் பண்ண கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஹர்ட் வந்து இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு அவங்கள தான் அது ஹர்ட் பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இவங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஹர்ட் பண்ணா கூட நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்க. அப்புறமா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க உனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், சாரின்னுவாங்க. இது அபிஷேகம் இருக்குதுன்னா வெறும் கைகளை தட்டுறதும் பாட்டு பாடுற நேரத்துலையும் ஜெபம் பண்ற நேரத்துலையும் மீட்டிங் நேரத்துலையும் மட்டும்தான் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அழுது புலம்பணும், அழமாட்டீங்க. தட் இஸ் அனாயிண்டிங். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹர்ட் ஆகணும், ஹர்ட் ஆக மாட்டீங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சர்தான் போ, இவர் இவங்க இல்லைன்னா எனக்கு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தட் இஸ் அனாயிண்டிங். இட் இஸ் அனாயிண்டிங். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? சில நேரத்துல சண்டை போடணும், போடல, தட் இஸ் அனாயிண்டிங். நீங்க நினைக்கலாம் உலகத்தாரே நிறைய பேர் சண்டை போடுற நேரத்துல அமைதியா இருக்காங்க, அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப மோசமாவும் ஆயிடுவாங்க. ஆனா நிலைத்திருக்கிற ஆவியானவர் இருக்கும்போது உங்க கொம்பை உயர்த்தது கர்த்தர் சொல்லுவாரு,
வாய் பேசாம நீ இருந்த பத்தியா, நான் உனக்காக பேசுறேன்னு. உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடுறேன், உன்னோட யுத்தம் பண்ணுகளோடு நான் யுத்தம் பண்றேன். ஆமென். உன் சத்துருக்களை நான் மேற்கொள்றேன், அவங்களை எட்டி பிடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்காக போவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த அபிஷேகம் இருக்குதுங்கிறதுக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், அந்த ஒரு மீட்டிங்ல அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், சரிங்களா? அப்படி சொல்றோம்ல. சிலர் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். அப்ப நம்மள ஏதாவது ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களான்னு. நல்லா கேட்டுங்க, என்றென்றைக்கு ஆவியானவர் இந்த அபிஷேகம் பண்ணவங்களோட தங்கி இருக்கிறார். எப்பனா ஒவ்வொரு நாளும் புது புது எண்ணெயில ஊற்றப்படணும். ஆமென் சொல்லுங்க. அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதுன்னு உங்களுக்கு தெரியணும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, அந்தந்த நாளுக்கு அது கவலைப்பட்டுக்குங்கிறாரு. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த எண்ணம் வரும் பொழுதே உங்களுக்கு புது புது அபிஷேகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இருப்பாருன்னா அன்றன்றைக்கு டெய்லி நிலைச்சு தங்கியிருப்பார். ஆமென். அப்படிப்பட்டவங்க தான் நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா வெற்றி கண்டிருக்கிறாங்க, வெற்றி கண்டிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு தோல்வி இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இல்லை? பணம் வசதிகள் எல்லாம் இருந்தால் நல்லா சந்தோஷமா இருக்கும். பணம் போயிடுச்சுன்னா சில பேருக்கு சந்தோஷம் இருக்காது இல்லை? அப்ப அபிஷேகம் போயிடுச்சா? நல்லா கேட்டுக்கோங்க, இந்த அபிஷேகத்தை நீங்க இழக்கவே இல்லை. இந்த அபிஷேகத்தை நீங்க காட் கொடுத்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுக்கவே மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, காட் கொடுத்த எடுக்க மாட்டார். அந்த அபிஷேகம் இருக்குங்கிறது எண்ணம் தான் உங்களுக்கு வேணும். அது எப்போ அந்த எண்ணம் போகும்னா சோர்வு. சாத்தானுக்கு நல்லா கேளுங்க, ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுக்குறோம். சாத்தானுக்கு நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டான்னா அவனுக்கு என்னடா இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டான், இன்னைக்கு விட்டு இந்த பாவத்துல இவனை போட்டு அலக்கழிச்சு இவன் எப்படியா கொண்டு வந்துடணுன்றதுக்கு உங்கள் பாவத்தை பார்க்கறத விட அவன் பாவத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பான். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போவீங்களான்னு பார்ப்போம். ஹலோ, அபிஷேகம் இருந்தால் சோர்வு வராது. அபிஷேகம் இருந்தால் என்ன வராது? அபிஷேகம் இருந்தால் என்ன வராது? என்ன பரிசுத்த ஆவியான வருது. அந்த அபிஷேகம் யாரும் ஆத்தர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்தே போக மாட்டார். அவர் அப்படியே ரெடியா வெயிட்டிங்ல இருப்பார். ரெடியா 1 2 3 ஓடி போய் என்ன செய்யலாம்னு ஆக்டிவ் பர்சன் அவரு. The anointed, anointing கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எப்போ என்ன செய்யலாம், வெற்றியை கொடுக்கலாம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறார், துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சோர்ந்து போக மாட்டார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்குதுன்னா அப்ப உள்ள இருக்கிறவர் அப்ப சோர்ந்து போயிடுறாரா? இல்ல இல்ல இல்ல, அது உள்ள ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே நினைவில்லாம இருக்கீங்க பாருங்க. அந்த நேரம் தான் உங்களுக்கு வர்ற சோர்வின் நேரம். ஒரு ஆள் பாவத்துல விழ வைக்கிறது பிசாசுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவன் ரொம்ப கங்கணம் கட்டி உங்களை எதில் வச்சுட்டு இருக்கான்னா நல்லா கேட்டுக்கணும், உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுல தான் அவன் கவனமா இருப்பான். எதிலாக்க சோர்வாயிடுவீங்க. சிலர் பாருங்க சோர்வா இருப்பாங்க. எவ்வளோ பெரிய நன்மைகள் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் மறக்க பண்ணி ஆண்டவரே இல்லையா எனக்கு கூட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும்? சோர்வாயிடும். சோர்வுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்டு காட் எனக்கு சொன்னார், பேரலைஸ் ஆகுறது. என்னது? பேரலைஸ் ஆகுறது. சோர்வுக்கு ஆவிக்குரிய வார்த்தை ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, பேரலைஸ் ஆகுறது. என்ன ஆகுறது? ஒரு பேரலைஸ் ஆகி படுத்தவங்களை நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன வேணா செய்ய முடியும். ஹலோ, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி சாத்தான் முதல்ல உங்களை ஒரு பாவத்தில் ஒழு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணிடுவான்? பிளான் பண்ணணும்னா உங்களை சோர்வாக்கிடும். அதனால கர்த்தருடைய ஜனமே, இந்த காண்டாமிருகம் எப்படி அந்த உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸோட அந்த கொம்பு எப்படி உயர்ந்திருக்கோ அந்த எண்ணம் உங்களுக்கு மாறவே கூடாது. என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பா இருக்கு. ஆமென். அதுக்கு அவ்வளோ பலன் இருக்கு. காண்டாமிருகத்துக்கு அவ்வளோ பலன் இருக்கு. அந்த கொம்புல தான் அந்த பலன் இருக்கு. சில மாடு ஆடுலாம் இருக்குது. அது என்ன திரும்ப, அந்த மாடு என்ன திரும்ப செய்யும் தெரியும் உங்களுக்கு? அது பலத்தை எப்படி முட்டுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தன்னை முட்டை வந்ததுன்னா அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னம்மா சொல்கிறது? டிஃபென்ஸ் ஆர்கன், டிஃபென்சிவ் ஆர்கன். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அஃபென்ஸ் பண்ணும், நம்மளை அட்டாக் பண்ணும். அது ப்ரொடெக்ட் பண்ணும். அட்டாக் பண்ணுறது எப்படி பண்ணும்?
வாளால சலார்னு அடிச்சிடும். வாலில் ஒருத்தவங்களுக்கு கண்ணில் அடித்து கண்ணு ரொம்ப வருஷமாக கண் பிரச்சனையாக இருந்தது. வாளால மாடு அடிச்சு வாளால சலார்னு அடிச்சிருச்சு. ஹலோ, புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? ஒரு ஒரு உறுப்புல ஒரு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு தலையில இருக்கு அந்த பலன். எங்க இருக்கு? தலையில இருக்கு. தலைன்னா என்னது? தலை பெரிய விசேஷமானதுங்க. தலையிலன்னா ஒண்ணுமே இல்ல. ஆமென். கிறிஸ்து தான் அந்த தலை. தலை யாரு இன்னைக்கு? இந்த சரீரம்லாம் என்னது? ஆர்கன்ஸ்லாம் என்னது? அவயவங்கள்லாம் நீங்கள் நானும். ஆமென் சொல்றேன். அப்போ அபிஷேகங்கிறத குறித்து நான் இன்னொரு முறை சொல்றேன். எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியானவர் சோர்ந்து போக மாட்டாருங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா, ஒரு கன்ஃபியூஷன் வந்தா என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நீங்க வாயை தர சொல்லிட்டீங்கன்னா அந்த சோர்வு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சோர்வு இல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க அந்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு, என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. என்ன என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. எப்படிப்பட்ட பூட்டுறதையும் கர்த்தர் எனக்கு கொண்டு திறப்பாரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கான இருப்பு பூட்டு போட்டிருந்தாலும் அதை பூட்டு போட்டு திறக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு என்னுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. அது யாரு திறந்தா, என்ன திறந்தா, பீட்டர் எப்படி வெளியில வந்தாரு தெரியாது. அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் இருந்தனால பாருங்க, இந்த சீசர்கள்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. பூட்டியே இருக்கு கதவு, ஆனா பூட்டப்பட்ட கதவு, ஆனா உள்ள போயிட்டாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? இந்த அபிஷேகம் இருக்கும் சூப்பர் நேச்சுரலான காரியம் உங்க வாழ்க்கை நடக்கும். சூப்பர் நேச்சுரலா நடக்கும். இதெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணிக்கணும். என் கொம்பு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு கொம்பு இருக்கு எனக்கு. அதனால உங்களை ஹர்ட் பண்றவங்க, நான் சொல்றேன் பாருங்க, பெண் ஊழியர்களை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பெண் ஊழியர்களை இன்னொரு தடவை சொல்றேன், நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ள பிள்ளைகள், இந்த சத்தியத்தை தெரிஞ்சுங்க. ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தான் தெரியுது. புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. ஆவிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஸ்பிரிட். மக்கு பிள்ளைங்களா இருப்பா டக்குன்னு சொல்லுங்க ஸ்பிரிட். ஸ்பிரிட்ங்கிறதுக்கு மூல மொழியில ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பேரு? மேன். என்னது? மேன். சொல்லுங்க எல்லாரும். மேன். மேன் அப்ப என்ன அர்த்தம்? ஆண் கிடையாது. மேன் என்ன அர்த்தம்? மேன் அப்படின்னா என்னது? ஆண் அப்படின்னா மேல். இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மேன் எழுதுவீங்களா மேல் எழுதுவீங்களா? சொல்லுங்க வாய் திறந்து. மேன் எழுதுவீங்களா? ஜெண்டர்னு கேட்ட இடத்துல என்ன போடுவீங்க? மேல் ஃபீமேல் அப்படின்னு போடுவீங்க. மேன் உமன் போடுவீங்களா? இல்லைன்னா கேர்ள் பாய்னு போடுவீங்களா? ஹலோ, அப்ப நல்லா கவனிக்கணும். மேன்ங்கிறது ஒரு ஸ்பிரிட். மேன் இஸ் a spirit. WO சேரும் பொழுது ஊம்னா என்னது? கர்ப்பப்பை உள்ள ஒரு ஸ்பிரிட், கர்ப்பப்பை இல்லாத ஒரு ஸ்பிரிட். ஆக ஸ்பிரிட் ஒரு ஹியூமன் பீயிங், காடு அவருடைய பிள்ளையா மாத்தின உடனே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்கிறீங்க பாருங்க, நீங்க மன்னிக்கிறீங்க பாருங்க. அது என்னது? அனாயிண்டிங். ஒண்ணுமே தெரியாத மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைக்கு வந்தவங்கள எதுவுமே இல்லை வாங்க வாங்க வாங்கன்னு சிரிச்சிட்டு பேசுறீங்க பாருங்க. இதெல்லாம் என்னதுங்க? வேஷம் இல்லைங்க, அபிஷேகங்க. உட்காந்து ஓன்னு அழுவணும். அந்த நேரத்துல ரெண்டு பேரும் வராங்க, வாங்க 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 வாங்கன்றீங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? பிரச்சனை வெளியிலேயே கர்த்தர் பார்த்துக்கான்ட்டு சிரிக்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் என்னதுங்க? அனாயிண்டிங். அனாயிண்டிங். எதுக்கு சொல்றேன்? இப்ப நான் எதுக்கு சொல்றேன்? ஆவியானவர் தங்கி இருப்பார் அப்படின்னும் போது பெண்கிட்ட தங்க மாட்டார், ஆண்கிட்ட தங்குவார்னு கிடையாது. இல்ல ஆண்கிட்ட தான் தங்குவார்னு கிடையாது. இல்ல பெண்கிட்ட தங்குவார் கிடையாது. ஸ்பிரிட்ல தங்குவார். Because he is a spirit. Amen. Female man and male man. I am female man. You are a male man. Amen. Amen. அப்ப man is a spirit. Hallelujah. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல தங்கினார்னா உங்க அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் பெண்களுக்கு மட்டுமா தங்குவாரு? இல்ல. ரோமர் 16 எடுத்து பாத்தீங்கன்னா, கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியாக ஃபெபேயாளை வாழ்த்துங்கள். ஃபெபேயாள் ஒரு பெண்.
எங்கேயாவது சொன்னாங்கன்னா நீங்க சண்டை போடாதீங்க, வரிஞ்சு கட்டிக்கிட்டு அன்பா பைபிள்ல இருந்து பேசுங்க. மேன் என்னன்னு தெரியுமா சிஸ்டர் உங்களுக்குன்னு போய் கேளுங்க. மேன் இஸ் a spiritன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க கண்டு திறக்கப்படலை. அல்லேலூயா. அபிஷேகம் என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அதுக்காக நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். திருப்பி பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த ஃபீமேல் ஸ்பிரிட் மேல் ஸ்பிரிட்ன்றது ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிட். கருப்பை உள்ள ஒரு ஸ்பிரிட், கருப்பை இல்லாத ஒரு ஸ்பிரிட். மேல் மேன் அண்ட் ஃபீமேல் மேன், தட் இஸ் ஆல். அப்போ உங்க இந்த ஸ்பிரிட்ல என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. இந்த அபிஷேகம் பண்ணும்போது மன்னிக்கவே முடியாதவங்கள நீங்க மன்னிப்பீங்க. பழி வாங்கணுன்ற இடத்துல நீங்க பழி வாங்க மாட்டீங்க. இவங்களோட முடியவே முடியாதுன்ற இடத்துல நீங்க ஒத்து போவீங்க. அல்லேலூயா. அப்ப அபிஷேகம்னா வெறும் ஒரு கூட்டத்துல கையை தட்டிக்கிட்டு, அதான் கிறிஸ்டியானிட்டி மேல நிறைய பேருக்கு என்ன இருக்கு, ஒரு இழுக்கான ஒரு காரியம். அபிஷேகத்தை கை தட்டுறதையோ, நீங்க வேணா கை தட்டுங்க. ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இந்த கையை தட்டும்போது என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? பிரதர் யாரோ எனக்கு நல்ல ஒரு வீடியோ, இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க அப்படிலாம் போடுறாங்க. அங்கங்கே தட்டும்பொழுது நம்மளுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ஆக்டிவ் ஆகுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் கையை தட்டும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உள்ள என்ன செய்கிறாரு? ஆக்டிவேட் பண்ணுறாரு. எப்போ கை தட்டும் இருக்குது? கிரிக்கெட் பார்க்கவே கை தட்டுறோம், குதிக்கிறோம், சீட்லேருந்து எழுந்திரிக்கிறோம். ஏன் உற்சாகம். அப்போ ஆவியானவர் இருந்தால் உங்களுக்குள்ள என்னதான் இருக்கும்? உற்சாகம் இருக்கும், சோர்வு வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகிறதுல தான் பிசாசு கவனமாக இருக்கும். உங்களை எப்படியா சோர்ந்து போக பண்ணுறது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். பாட்டு பாரு, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு ஃபாதர் எழுதுறாரு. பார்த்தீங்களா? ஏன் சொல்றாரு? அதி சீக்கிரத்தில் நீங்க போகும் இந்த லேசான உபத்திரம். இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உங்க வாழ்க்கையிலையும் பாருங்க, எதெல்லாம் பெருசு பெருசா இருந்தது அதெல்லாம் இருக்குதா இன்னைக்கு? ஹலோ, இருக்கா? நாளைக்கு விடியவே வேணான்னு இருந்தீங்களே, இன்னைக்கு இருக்கா? அதெல்லாம் ஹலோ இருக்கா? சொல்லுங்க, வாய் திறந்து. இருக்காது. அப்போ இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? எவ்வளவு பெரிய உபத்திரத்தை கூட அது சீக்கிரத்துல நீங்கிரும். அதன் மூலமா கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருக்கும். இந்த அபிஷேகம் இருக்கும்போது உங்களை ஹர்ட் பண்ணா நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்க. நீங்களும் மற்றவங்களை ஹர்ட் பண்ண மாட்டீங்க. நீங்களும் மற்றவங்களை சரி பேசும்போதே ஹர்ட்டிங் பண்ணிட்டே பேசுவாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? டீச்சர்ஸ்லாம் நல்ல டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க. நாங்கள் டீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது, நான் டீச்சராக இருக்கும்போது பேசிக்கிறாங்க, எம்ஃபில் பாஸ் பண்ணிட்டீங்க, ஐயோ ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்கிறேன். நீ வேற, இந்த வருஷம் எம்ஃபில் எழுதுற எல்லாரையும் ஓசி பாஸ் போட்டாங்கிறாங்க ஒரு டீச்சர். என்ன சொல்கிறாங்க? ஏன் அதை சொல்லாமல் தான் இரேன், இப்போ பாஸ் பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கங்க்ராட்ஸ் மிஸ்ன்னு போய் கிட்ட போய் சொல்கிறேன். நீ வேற சிஐ இன்பச்சார்மதி இந்த வருஷம் எழுதின எல்லாருக்கும் ஓசி பாஸ், எல்லாரையும் பாஸ் போட்டுட்டான். அப்போ அந்த மிஸ்ஸுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் என்ன வேர்ட்ஸுங்க? ஹர்ட்டிங் வேர்ட்ஸ். உடனே அவங்களும் இவங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் பேச மாட்டாங்க. சாத்தானுக்கு எப்படி உங்களை சோர்வுரை பண்ணணும், சண்டை போட வைக்கணும், ஜெயிக்கக்கூடாது, தோற்கடிக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டார்? உன் கொம்பையே நான் உயர்த்திட்டேன். அந்த கொம்பை உயர்த்தினதுல அந்த கொம்புக்குள்ளதான் என்ன இருக்குது? அனாட்டிக் இருக்கு. அந்த அனாட்டிக் உச்சம் தந்த உள்ளங்கால உனக்குள்ளதான் இருக்குது. நீ இந்த உலகத்துல ஜெயிப்ப, உனக்கு ஜெயத்தை நான் தந்துட்டேன். ஆமென். அப்ப நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால. அதனால நான் உங்களை வாழ்த்துறேன். உங்கள் கொம்பு உயர்ந்திருக்கும். சங்கீதம் 3:3 உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்தேன். ஆனாலும் கர்த்தாவே, அந்த ஆனாலும் தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் என்னது? என்னை எத்தனை பேர் எதிர்த்தா என்ன, எத்தனை பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணா என்ன, அல்லேலூயா, எத்தனை பேர் என்னை உதாசீனப்படுத்தி இக்னோர் பண்ணா எனக்கு என்ன, அதான் அந்த ஆனாலும். ஆனாலும் கர்த்தாவே, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். அப்ப கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. சொல்றவர் யாரு? சர்வ வல்லமையுள்ளவர் சொல்ற, உன் தலையை உயர்த்துறன்றாரு. ஆமென். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு ஒரு ப்ராஃபட் சொல்றார். பீலேயாம்ன்ற ஒரு ப்ராஃபட் பேசுறாரு என்னாகமம் 23ல. ஆமென். அப்ப அந்த மந்திர தந்திரம் எல்லாம் பலிக்காது. ஆமென். இல்ல இந்த அபிஷேகம் இருக்கும்போது மந்திர தந்திரம் பலிக்காது. ஆமென். மந்திரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க பயப்பட மாட்டீங்க. இந்த மந்திரம் எனக்கு பலிக்காதுன்னு சொல்லுவீங்க எடுத்ததுமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ண விரும்புறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவ அபிஷேகம்னா எந்த சூழ்நிலைகளையும் நீங்க சிரிச்ச முகமா சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர் என்னோட இருக்கிறாருன்றதை டேக்கிள் பண்ணணும். ஒரு ஹர்ட் பண்ணும்படி, ஏன்னா அன்னைக்கு நம்மள இப்படி தானே சொன்னாங்க, இந்த சான்ஸ்ல நம்ம ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அபிஷேகம் பண்ண மாட்டவங்க கிடையாது. ஆமென்.
நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்னொரு முறை சங்கீதம் 92:10 எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். என் கொம்பை, என் கொம்பை சொல்லுங்க, என் கொம்பை எல்லாரும், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஏன்னா இன்னைக்கு உயர்த்துவீங்க, நாளைக்கு உயர்த்துவீங்க, நாளன்னைக்கு உயர்த்துவீங்க, ஒவ்வொரு நாளும் உயர்த்துவீங்க. நான் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் என் கொம்பு உயர்ந்தே இருக்கும். கொம்பு சில கொம்புலாம் மொட்டி கிட்டி உடைஞ்சிரும் தெரியுமா? இந்த கொம்பு உடைக்கவே முடியாது. உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 8ஆம் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் இந்த பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால உங்கள் தலையை உயர்த்தியே வைக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஜெயித்தே இருப்பீர்கள். ஏதாவது ஒரு இக்கட்டு வேலையில எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தாவீது. அழறதுக்கு கூட பலன் கிடையாது, ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீங்க கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கிறீங்க பாருங்க. யார் நேசிக்கலாம்? நீங்க நேசிக்கிறீங்க பாருங்க. அழுதுகிட்டே சொல்றீங்க, தட் இஸ் அனாயிண்டிங். அடுத்தது என்ன தெரியுமா? தாவீது இழந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டான். அந்த அபிஷேகத்தோட முடிவு அதுதான். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்க பிலாங்கிங்ஸையும் உச்சம் தலந்து உள்ளங்கால் வரல ப்ரொடெக்ட் பண்றாரு, பிளஸ் பண்றாரு, செழிப்பாக்குறாரு, மேன்மைப்படுத்துறாரு, உயர்த்துறாரு, கனம் பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு, ப்ரொடக்டிவிட்டி ஆக்குறாரு, ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள கொண்டு வராரு. எவ்ரிதிங், nothing is missing in the name of Jesus in the anointing. God bless you. God bless you. Amen.